அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரர், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லாட் போட்டிருக்க அங்கேருந்து 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ அந்த அதிபதிகள் சம்மந்தப்பட்டால் என்ன பலன் என்பதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 5, 11 சம்மந்தப்பட்டால் அது பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, 7ஆம் பறவை பார்ப்பது, இருவரும் சேர்ந்து இருப்பது கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு உயர்ந்த யோகம். இந்த பரிவர்த்தனை யோகத்தை மகா தன யோகம் என்றும் இந்திர யோகம் என்றும் கூறுவார்கள். அதாவது தேவேந்திரன் போல இருப்பார்கள் என்பது இதனுடைய அர்த்தம். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகன் நல்ல செல்வம் சம்பாதிக்க உடையவராக இருப்பார், புகழ் உடையவராக இருப்பார். ஆனால் 36 வயது வரையில் சில ஆபத்துக்கள் அவருக்கு ஏற்படலாம். கருத்தில் கொள்ளுங்க. இதே பெண்களாக இருந்தால் பிரசவ சமயங்களில் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அதனால் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 11ஆம் இடமோ 5ஆம் இடமோ அதிபதிகள் தொடர்பு கொண்டா கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 5, 11 இரண்டும் சம சப்த ராசிகள். கருத்தில் கொள்ளுங்க. 5 என்பது 4ஆம் இடத்துக்கு தனஸ்தானம், 11 என்பது 10ஆம் இடத்துக்கு தனஸ்தானம். எனவே ஜாதகர் மிகுந்த செல்வந்தராக இருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி சூரியன், 11ஆம் அதிபதி சனி, இருவரும் தந்தை மகன்கள். கருத்தில் கொள்ளுங்க. இருவரும் தந்தை மகன்கள் இருந்தாலும் ஜென்ம பகைவர்கள். எனவே இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பதில் சங்கடங்கள் ஏற்படும். அதனால் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கினா இதிலிருந்து விடுபடலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.